ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பிஎஸ்என்எல் சிம்மில் டவுன்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு இந்தமாரி இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4.08 எம்பிஎஸ் ஸ்பீடாகவும், அப்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4.37 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இப்போ இந்த செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஏற்கனவே உங்களுக்கு ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும், ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஏபிஎன் வரும், அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேமில் பிஎஸ்என்எல் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பீன்ற லெட்டர் கேப்ஸில் வரணும், பிஎஸ்என்எல் என்இடி நெட். இதில் ஸ்பேஸ் வராது, பிஎஸ்என்எல் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பீன்ற லெட்டர் மட்டும் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், பிஓடி பாட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4Gயில் ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், ஸ்பேஸ் பாட் அப்படின்ற லெட்டரை டைப் பண்ணிக்கோங்க. பாட்டில் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.bsnl.co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. சர்வரில் www.bsnl.co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. எம்எம்எஸ்சி நாட் செட், எம்எம்எஸ் ப்ராக்ஸி நாட் செட், எம்எம்எஸ் போர்ட் ஆல்சோ நாட் செட். எம்சிசி எம்என்சி ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAP ஆர் CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு நான் சொல்கிற ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யும். ஃபஸ்ட்டு வந்து LTE கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து GPRS கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து NR கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் வந்து GSM கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த ஏபிஎனை சேவ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு கொடுக்கலாம். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக்மா இருக்கும், இல்லை இன்டோ இருக்கும், டன்னோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏபிஎன் லிஸ்டட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது BSNL 4Gன்ட்டு. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்த மாதிரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.